இப்போ நம்ம மாங்காய் இஞ்சி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய வெரைட்டி ரைஸ் ரெசிபி இது. இதை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாங்காய் இஞ்சி 2 துண்டை எடுத்துகிட்டு அது தோலெல்லாம் சீவிட்டு நம்ம துருவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாங்காய் இஞ்சி வந்து பார்க்குறதுக்கு நார்மல் இஞ்சி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதோட டேஸ்ட் வந்து மாங்காவோட புளிப்பு டேஸ்ட் லேசாக இருக்கிறதுனால இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம காஞ்ச நிலக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணிடலாம். இது லேசாக சிவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நாம் சிகப்பு வத்தல் சேர்த்துடலாம். ரெண்டு சிகப்பு வத்தல் சேர்த்து அதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் லேசாக கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சாதத்துக்கு வந்து உப்பு சேர்த்து வடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம். இல்லை சாதத்துக்கும் சேர்த்து இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சாதத்தில் உப்பு சேர்த்துட்டேன், அதனால் நான் வந்து இதுக்கு மட்டும் தான் உப்பு சேர்க்க போகிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் துருவி வச்சுருக்கிற மாங்காய் இஞ்சி 1/4 கப் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இதில் உள்ள அந்த பச்சை வாசனையெல்லாம் போட்டு அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம அரை எலுமிச்சம்பழத்துலேருந்து ஜூஸ் பிழிஞ்சிடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். 1/2 கப் சாதம் எடுத்துக்கலாம். இது வந்து நான் மெஷரிங் கப்பில் உள்ள அளவு சொல்கிறேன். 1/2 கப் மெஷரிங் கப்பில் உள்ள அளவு. இப்போ சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான மாங்காய் இஞ்சி சாதம் ரெடி. இது எந்த வெஜிடபிள் ஃப்ரை கூடனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.